மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. வணக்கம். மொழி விவகாரத்தில் தக் லைஃப் திரைப்படத்தை திரையிட தடை விதிக்க முடியாது என உச்ச நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தை வெளியிட தடை விதிக்க முடியாது எனவும் தற்பொழுது உச்ச நீதிமன்றம் உறுதிபட தெரிவித்திருக்கிறது. மொழி விவகாரத்தை வைத்து திரைப்படத்திற்கு தடை விதிக்க சிலர் முனைவதை ஏற்க முடியாது எனவும், திரைப்படத்தை வெளியிட அனைவருக்கும் உரிமை உண்டு, படத்தை பார்த்துவிட்டு மக்கள் முடிவு செய்யட்டும், திரைப்படம் வெளியாகும் திரையரங்குகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வியாழக்கிழமை கர்நாடக அரசு விளக்கம் அளிக்கவும் உச்ச நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கமலஹாசன் மன்னிப்பு கோர உயர் நீதிமன்றம் எப்படி கூற முடியும் எனவும் உச்ச நீதிமன்றம் காட்டமாக கூறியிருக்கிறது. தக் லைஃப் திரைப்பட விவகாரத்தில் கர்நாடக உயர் நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று நீதிபதி நாகரத்னா அவர்கள் கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்பதில் என்ன சிக்கல், அவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறார் என கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது உச்ச நீதிமன்றம் மன்னிப்பு கேட்க சொல்ல உயர் நீதிமன்றத்திற்கு எப்படி உத்தரவிட முடியும், மன்னிப்பு என்பது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் கேட்பது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மொழி பிரச்சனையை மையமாக வைத்து திரைப்படத்தை வெளியிட அனுமதி மறுப்பது என்பது தவறு எனவும், உடனடியாக திரைப்படத்தை வெளியிடுவது குறித்து கர்நாடக அரசு ஒரு முடிவினை தெரிவிக்க வேண்டும் எனவும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. வரும் வியாழக்கிழமை, அதாவது நாளை மறுதினம் கர்நாடக அரசின் பதில் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட இருக்கிறது. அதற்கு பின்பு கமலஹாசன் நடித்திருக்கக்கூடிய தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியிடப்படும் என தெரிய வருகிறது. இதுவரை இந்தியா முழுவதும் படம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் கர்நாடகாவில் மட்டும் படம் இதுவரை வெளியிடப்படவில்லை. வியாழக்கிழமை உச்ச நீதிமன்றத்தில் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கு பின்பு கர்நாடகாவில் படம் திரையிடப்படும் என தெரிய வருகிறது. ஏற்கனவே கர்நாடக திரைப்பட சபை கமலஹாசன் நடித்திருக்கக்கூடிய படத்தை வெளியிடுவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தும், அதே போன்ற மொழி பிரச்சனையை மையமாக வைத்து படத்தை வெளியிட அனுமதி மறுப்பது தவறு எனவும் கூறி உடனடியாக படத்தை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், திரையரங்குகளில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கர்நாடக அரசின் பதிலுக்கு பின்பு உரிய உத்தரவை உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.